ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வயர்லெஸ் மைக்கை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ரிசீவர் கனெக்டர், ஐஃபோன் கனெக்டர், மைக் இருக்கும், மேனுவல் இருக்கும், ஒரு யூஎஸ்பி சார்ஜர் ஒயர் இருக்கும், ஒரு யூஎஸ்பி கனெக்டர் இருக்கும். இந்த கேபிள் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். மைக்கை மொபைல் அடாப்டர் அது மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கனெக்டர். உங்கள்கிட்ட ஐஃபோன் இருந்தால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சாம்சங் மொபைல் தான் இருக்குது. நான் டைப்ஸ் தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் லேப்டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் லேப்டாப்பில் மைக்ரோஃபோன் இல்லைன்னா நீங்கள் யூஎஸ்பி கனெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைலில் இந்த ரிசீவரை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த மைக்கில் வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கங்க. க்ரீன் கலர் லைட் எரியும். என்ன சிக்னல் இண்டிகேட் ஆகும். இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த மைக் ஒர்த்து தான். இந்த பட்ஜெட்டுக்கு எல்லா கனெக்டும் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் கனெக்டர், யூஎஸ்பி கனெக்டர், நாய்ஸ் கேன்சலேஷன் பார்க்குது. நீங்கள் பிகினர் யூடியூபர்ஸாக இருந்தீங்க, இல்லை சிங்கர்ஸாக இருந்தீங்க, இந்த மைக்கை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். சார்ஜ் இல்லாத போது ரெட் லைட் லைட் எரியும். அதுதான் சிக்னல். சார்ஜிங் போர்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு மொபைல் அடாப்டர் 5 வாட்ஸ் அடாப்டர் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்.